ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சாய்ராவ் நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இனிமேல் உங்கள் சேனலில் உங்களுக்காக சில நல்ல பலன்களையும் நல்ல தகவல்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு நம்ம புதுசாக துவக்கியிருக்கோம். இந்த முயற்சியை துவக்கியிருக்கோம். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். லேட்டாக சொன்னாலும் லேட்டஸ்ட்டாக சொல்லுறேன். மே 1 நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை நமது சாய்ராவ் நியூமராலஜி சேனல் நேயர்களுக்காக இப்போ வழங்க போகிறோம். இந்த குரு பயிற்சியானது 2024 வருடம் மே மாதம் 1 காலை 10:31 நடக்க போகிறது. அதாவது குரோதி வருடம் பிறந்த உடனே வரக்கூடிய முதல் பயிற்சி. இந்த வருஷத்தில் வேறு எந்த கிரகங்களின் பெரிய பயிற்சியும் கிடையாது. சனி பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ கிடையாது. குரு பயிற்சி மட்டும்தான் இந்த குரோதி வருடத்தில் இருக்குது. அடுத்த வருஷம் மறுபடியும் குரோதி வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற பயிற்சிகள்லாம் வரும். ஸோ இந்த வருடத்தில் இந்த 2024 வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குரு பயிற்சி எங்கே இருக்கார், எங்கே போக போகிறாரு, எத்தனை நாள் இருக்க போகிறாருங்கிறத பார்க்க போகிறோம். மே 1 2024 வருஷம் காலை 10:32 31 வினாடி 31 நிமிஷம் 36 வினாடி, அதை 32 நிமிஷம்னு எடுத்துக்கலாம். ஸோ 10:32 AM மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ரிஷப ராசியில் அவர் எத்தனை நாள் இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் 2025 வருடம் மே மாதம் 14 ராத்திரி 7:59 வரைக்கும் இங்கே இருக்க போகிறாரு ரிஷப ராசியில். இந்த ரிஷப ராசியில் அவருக்கு மறைவு ஸ்தானம், அதாவது மறைவு ஸ்தானம் எதிரியோடைய வீட்டுக்கு போகிறாரு. அதனால் இந்த இடத்துல அவருக்கு ஸ்தான பலம் கிடையாது. அவருடைய பார்வை பலம் மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்தான பலம் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, ஸ்தான பலம் இருந்ததுன்னா அந்த இடத்த கெடுத்துட்டு மற்ற இடத்த பார்க்குற இடத்த வளப்படுத்துவார். இப்போ ஸ்தான பலம் இல்லாததுனால அந்த இடத்த ரொம்ப கெடுக்க மாட்டார். அதாவது நெகட்டிவ் பலன்கள் இருக்காது. குரு பார்வை அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த 2024 குரு பயிற்சிங்கிறது ஆல்மோஸ்ட் பல ராசிகளுக்கும் இருக்கிற 12 ராசிகளில் ஒரு 75 to 80% ராசிகளுக்கு நற்பலன்களைத்தான் வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்கார். இவருடைய பார்வை பலம் 5ஆம் வீட்டுக்கும், இவர் இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் வீடு 7ஆம் வீடு 9ஆம் வீடு ஆகிய இடங்களுக்கு கிடைக்கிறதுனால எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் மே 3 அதாவது மே 1 குரு பயிற்சி நடக்கிறது. மே 1 குரு பயிற்சி நடந்த ஒரு 2 நாள்லேயே மே 3 அன்னியிலேருந்து குரு அஸ்தமன பலனை அடைகிறார். அஸ்தமனம்னா அவருக்கு நம்ம பூமியிலேருந்து அவருடைய பார்வை நமக்கு கிடைக்காது. மே 3 ஜூன் 2 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு குரு பகவான் அஸ்தமனம் அடைவதன் மூலமாக பல ராசிகளுக்கு மேன்மையை தருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்தந்த ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நடுவில் செப்டம்பர் 8 2024 முதல் பிப்ரவரி 4 2025 வரை குரு வக்ரகதியில் அடைய போகிறாரு. வக்ரகதியில் ட்ராவல் பண்ண போகிறாரு. ரிஷபராசியிலே இருக்க போகிறாரு. இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், இப்போது இந்த குரு பயிற்சினால் பாதகமான பலன்கள் ஏதாவது ராசிக்கு இருந்தால் கூட இந்த வக்ர காலத்தில் நற்பலன்களை கொடுப்பார். அதே சமயம் இந்த குரு பயிற்சியில் நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகள் இந்த வக்ர காலத்தில் சற்று சங்கடமான பலன்களை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கும் சேர்த்து ரெஃபர் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டால், உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தால் இப்போது இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் செப்டம்பர் 8 முதல் பிப்ரவரி 4 வரைக்கும் குரு வக்ர காலத்தில் உங்களுக்கு அமோகமான பலன்களையும், நேர்கதியில் இருக்கக்கூடிய காலத்தில் சற்று சங்கடமான பலன்களையும் கொடுப்பார். ஸோ இதை நம்மளுடைய ஜாதகத்தையும் ரெஃபர் பண்ணி தான் பார்க்கணுமே தவிர பொதுவான பலன் வேணால் இதை எடுத்துக்கலாம். இந்த குரு பயிற்சியில் பொதுவான ஒரு பரிகாரத்தை நான் இப்போ சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தனிப்பட்ட ராசிக்கு என்னங்கிறத அப்போதைக்கு பார்த்துக்கலாம். பொதுவான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மகான்கள் தரிசனம் செய்வது, அதாவது மகான்கள்னால் சித்த புருஷர்களை தரிசனம் செய்வது,
அல்லது சந்நியாசிகளை தரிசனம் செய்து அவர்களின் ஆசீர்வாதத்தை வாங்குவது, அல்லது குருமார்களை தரிசித்து ஆசீர்வாதம் வாங்குவது, குரு ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்வது, பழனி இந்த மாதிரி இடங்களுக்கு, தென்குடி திட்டை இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் சென்று அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட்டு வருவது மேன்மையை ஏற்படுத்தும். இதை தவிர முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், குரு பகவான் அப்படின்னு சொன்னாலே தட்சிணாமூர்த்தி தான். அவர் யாருன்னு கேட்டால் சிவனுடைய ஒரு அம்சம். அதனால் எல்லா சிவபெருமானையும் எல்லா கோயிலில் எந்த இடத்துலலாம் சிவபெருமான் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு அந்த சிவபெருமானை வணங்கினாலே குரு பகவானை வணங்கின பேறு கிடைக்கும். அதே சமயம் முருகனையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு குரு அருள் கிடைக்கும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். சிம்மராசி. அன்பார்ந்த சிம்மராசி நண்பர்களுக்கு தசமஸ்தானத்தில் குரு வந்திருக்காரு. 10ல் குரு பதவி மாற்றம் அப்படின்னு சொல்லுவா. உங்களுக்கு பதவி மாற்றம் ஏற்படுறது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேத்திக்கு வரைக்கும் உங்கள் வாடகை வீட்டில் இருப்பீங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசும்போது கூட இதை பற்றி பேசியிருக்க மாட்டீங்க, நாங்கள் வீடு காலி பண்ண போகிறோன்னு. திடீர்னு பார்த்தா ஒரு வாரத்துக்குள்ளார சட்டுன்னு அமைஞ்சு சொந்த வீடுக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க. அதுக்கு உண்டான லோன் பேப்பர்ஸை ப்ராசஸ் பண்ணுவீங்க. சொந்தமாக பணத்தை கொடுத்து சொந்த வீடு வாங்கிட்டு ஒரே மாதத்துக்குள்ளார நீங்கள் இப்போ வீடு மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான். இது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி இது மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குரு பயிற்சியின் காரணமாக உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைத்து மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த 2024 வருஷம் நவம்பர் மாதத்துலேருந்து நீங்கள் யூ கேன் see the difference. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைவார். அந்த சமயத்தில் குரு வக்ரகதியில் இருப்பார். இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அதிகரித்து மருத்துவ ரீதியான முயற்சிகளில் நல்ல மெடிசின்ஸ் நீங்கள் எடுத்துப்பீங்க. இத்தனை நாளாக சாதாரண ஒரு பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ பணம் வர ஆரம்பிச்செடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் நல்ல ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கம்ப்ளீட் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணி உங்கள் உடம்புல எந்த வியாதியும் இல்லை, சின்ன சின்ன சங்கடங்கள் தான், அதுக்கு இந்த ஹார்மோனல் சேஞ்ச் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மருந்து எழுதி கொடுப்பாங்க. இதன் காரணமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை வழி தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை வருது. 10ஆம் இடத்துலேருந்து உங்கள் 2ஆம் இடம் 4ஆம் இடம் 6ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு. குரு பார்வை கோடி புண்ணியம் கோடி நன்மை அப்படின்னு சொன்னது போல் உங்களுக்கு தன லாபத்தை ஏற்படுத்தி கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால வருமானம் அதிகரித்து கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். சொந்த வியாபாரம் பண்ணுறீங்க, சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அமோகமான பலன் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். வீடு மனை சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க, விவசாய நிலம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய சொத்து வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஸோ இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்துக்கு போகிறவாளாக இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரி மக்களாக இருந்தாலும் சரி, நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டால், சப்தமஸ்தானத்தில் சனி இருக்கார் மார்ச் 29, 2025 வரைக்கும். அதுக்கப்புறம் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு. இந்த அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டு ஒரு 2 மாதம் மார்ச் 29லேருந்து மே 1ஆம் தேதி வரைக்கும், மே 14ஆம் தேதி 2025 வரைக்கும் சனி பார்வையில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அந்த குழப்பம் அடுத்த வருஷம் மே 14ஆம் தேதிக்கு மேலே நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்கு பதவி தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு புகழ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு உண்டான பரிகாரம் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் சார், எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லதுன்னா, அர்த்தநாரீஸ்வரர் பெருமானை வழங்குங்கள். அர்த்தநாரீஸ்வரர்னா சிவனும் பார்வதியும் சேர்ந்த கோலத்தில் இருக்கும் ஒரு தெய்வம், அதாவது சிவனுடைய ஒரு அம்சம். திருச்செங்கோட்டில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர், சென்னை நங்கநல்லூரில் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்குது. இந்த மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் தெய்வத்தை வணங்கி வருவதன் மூலமாக அனைத்து யோகங்களும் ஏற்படும். எந்த ராசியாக இருந்தாலும் சரி குலதெய்வத்தையும் சேர்த்து வணங்கணும். இந்த குலதெய்வ வழிபாட்டோடு சேர்ந்த அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் வளர்ச்சியையும் தரும். இந்த குரோதி வருடத்தில் ஏற்படுகின்ற குரு பெயர்ச்சியினால்
உங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கும் நம் நேயர்கள், சாய்ராவ் நியூமராலஜி நேயர்களுக்கு கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு விமோசனம் அடைந்து சந்தோஷம் ஏற்பட்டு மன நிம்மதி, ஆரோக்கிய முன்னேற்றம், பண வருமானம், கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருதல் போன்ற அனைத்து யோகங்களும் உங்கள் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை அடியேனின் பிரார்த்தனையாக அந்த குரு பகவானின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.